தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கேஷ் இன் ஹேண்ட் ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தவங்க கடன் கேட்பாங்க, கொடுத்தா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். கேது 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கேது நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு, கடல் தாண்டி போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க நாங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறோம், வெளிநாட்டுல சீட்டு கிடைச்சு அங்கேயும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம், ஒரு லவ், ஒரு அன்பு அப்படின்றது மேலோங்கும். பிரச்சனை இருக்க இடத்துல நம்ம போற வேலையே வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, நான் சும்மா வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனா கூட அந்த பிரச்சனையில நம்மளையும் இன்வால்வ் பண்ணிட்டு நம்மளையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம யார் கூட பழகும் போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. அஷ்டமத்து குரு பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டான். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ராசிகளையும் பத்தி பேசின மாதிரி முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னா உங்களுக்கும் பலனை சொல்ல போறோம். அந்த விதத்துல 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னும் போது 5 விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 1, நம்ம கையிருப்பு, கேஷ் இன் ஹேண்ட் ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தவங்க கடன் கேட்பாங்க, கொடுத்தா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்கவும் வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குடும்பத்துல சின்ன குழப்பங்கள் வரும். அந்த சின்ன குழப்பங்கள் குழந்தைங்க பாருங்க, இந்த தீபாவளிக்கு சும்மா பொம்மை துப்பாக்கி வச்சு பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு அப்பப்ப சின்ன குழப்பங்கள் வரும். அது போய் எவ்வளவு சவுண்ட் வரப்போகுது, கம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவே அடங்கிடும். ஒரு செகண்ட் வெடிக்கும், அதுவே அடங்கிடும். அந்த மாதிரி. 3வது, தொழில் செய்யற இடத்துல இதே மாதிரி சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ராப் பண்றதோ இதெல்லாம் வரும். அமைதியா இருக்கீங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பெரிய ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அதுவும் அமைதியாயிடும். 4வது, நம்மளோட நெய்பர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. நெய்பர்ஸ்னா நம்ம பெருசா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை இல்லைங்களா. அவங்க கூட நம்ம வாழ்நாள் ஃபுல்லும் டிராவல் பண்ண போறது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராகு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் அவங்கள பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதுல அவங்க சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு. என்னோட எழுத்தாற்றல், என்னோட படிப்பு திறன் இதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ரொம்ப பெரிய லெவல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகல. என்னோட நெய்பர்ஸோட அப்படியே லைட்டா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. கேது 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கேது நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கு, கடல் தாண்டி போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க நாங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறோம், வெளிநாட்டுல சீட்டு கிடைச்சு அங்கேயும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒரு பல பிளஸஸ் வரும். ஆனா இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது ஹையர் எஜுகேஷனை குறிக்கக்கூடியது. வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்பாவோட ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியதுனால அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். அப்பா விட்டு பிரிஞ்சு போலாம், வெளியூர் வெளிநாடு போகலாம். இல்ல அப்பாவுக்கும் உங்களுக்கும் லைட்டா மனக்கசப்பு, அதனால பிரியலாம். இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பிளஸ்ஸா மைனஸா? ரொம்ப பிளஸ், மைனஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் கலத்திர குருவா இருக்காரு. அதாவது கலத்திர ஸ்தானம், கணவனும் மனைவியும் பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடிய பாவம் தான் 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்துல குரு, நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும்.
கணவன் மனைவி கிட்டே கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு லவ், ஒரு அன்பு அப்படின்றது மேலோங்கும். இது ஆல்ரெடி நாங்க டிவோர்ஸ் ஆயிட்டோங்க, புதுசா உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு திருமண வரன் அப்படின்றது வரும். 2வது திருமணத்துக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஓகேங்களா? சோ இல்லைங்க, நாங்க வந்து பாருங்க கணவன் மனைவி ஒரே வீட்டுலதான் இருக்கும், பிரிஞ்சே இருக்கும், 4 மத்தியஸ்தர்கள் நடுவுல வருவாங்க. அட விடுங்கப்பா, விட்டு கொடுங்க, குழந்தைங்க மூஞ்ச பாருங்க, விட்டு கொடுங்க அப்படின்னு 4 மத்தியஸ்தர்கள் வச்சு நம்ம அந்த உறவை திருப்பி இணைக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை, அந்த நல்ல உறவு முறையினால தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வருங்க. இது எல்லாமே பிளஸ். இது முற்பகுதி. என்ன, இங்க சனி கொஞ்சம் கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கா, அந்த விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா முற்பகுதி ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பிற்பகுதி வரீங்க அப்படின் போது சனி அர்த்தாஷ்டம சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. 9ஆம் பார்வை படியறதுனால சனி என்ன ஆகுறாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைதி ஆயிடுறாரு, பிரீத்தி ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி அந்த 5 விஷயத்த டார்கெட் பண்ணானே, அந்த 5 விஷயத்த பத்தி கவலைப்பட வேண்டியது ஃபர்ஸ்ட் சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல ராகு, ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும், ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப தம்பி தங்கச்சினால ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என் தம்பி தாங்க எனக்கு பையன் மாதிரி, அவனை நம்பி என்னோட மொத்த ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சேன். அவன் இப்ப எனக்கு தோணுது, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சர்னே சரியா நடத்தல, இல்ல நல்லா நடத்தலாம், அந்த காசை வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏதோ மிஸ்யூஸ் பண்றான், இல்ல தப்பா வந்து அவனுக்கு வந்து நடத்த தெரியாததுனால அந்த காசெல்லாம் தப்பா இன்வெஸ்ட் பண்றான். அப்படி ஏதோ ஒரு விதத்துல என் தம்பி தங்கச்சினால மன ரீதியான குழப்பம், சஞ்சலம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள்ங்க, நம்ம வந்து எந்த ஸ்தாபனம் யாரை நம்பி ஒப்படைச்சாலும் நம்மளோட முழு ஒரு பார்வை அவங்க மேல இருக்கு, அட்டென்ஷன் இருக்கு அப்படின்னா பெரிய லெவல்ல நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள். அதுக்கு மேல கேது அதே பாவத்துல தான் இருக்காரு, கேது அதே பலன்களை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம தனுசு ராசி அன்பர்களோட ராசி அதிபன் குரு பகவான். பொதுவா குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒன்று உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 8ஆம் பாவத்துல அஷ்டமஸ்தானத்துல வந்து உட்கார்றான். அஷ்டமஸ்தானத்துல வந்து உட்கார்றான் அப்படின்னும் போது குருனால வரக்கூடிய சின்ன சின்ன இம்பாக்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல இம்பாக்ட் என்ன, இந்த அர்த்தாஷ்டம சனியில இந்த குருனோட பார்வை பதிது, அது ஒரு நல்ல இம்பாக்ட். சரி, இப்ப ராகுனால சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் சொன்னேன். இப்ப குரு என்ன பண்ணுவான், குரு அஷ்டம குருவா இருக்கும்போது நம்ம டிஃபால்ட்டா ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். நம்ம 2 வீலர் ஓட்டுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். மேக்சிமம் காரு கேப் அப்படி போய்க்கோங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா சமுதாயத்துக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. தெரியாம இருக்கணும்னாங்க என்னங்க பண்ணணும், ரொம்ப சிம்பிள். அந்த ஹிடன் உறவு முறை அது வந்து லவ்வா இருக்கலாம், இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லைங்க. இருக்கிறவங்களுக்கு இந்த எச்சரிக்கை, இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? அப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணணும், முதல்ல நீங்க எப்படி அன்பா பாசமா அந்யோன்யமா பழகுனீங்களோ அதே அன்பு பாசம் அந்யோன்யம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஞ்சன்ஸ் வராது. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி மேக்சிமம் தெரியாத மாதிரி வெளியே சுத்துறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். அடுத்து வந்து பாருங்க, நம்ம பிரச்சனை இருக்க இடத்துல நம்ம போற வேலையே வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, நான் சும்மா வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனா கூட அந்த பிரச்சனையில நம்மளையும் இன்வால்வ் பண்ணிட்டு நம்மளையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்ப என்னத்துக்கு அந்த வேலை? பிரச்சனை இருக்கிறதுல வேடிக்கை பார்க்குற வேலை கூட நம்மளுக்கு வேணாம். அதே மாதிரி நம்ம யார் கூட பழகும் போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னால டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட சீக்ரசிஸை சொல்லாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. அஷ்டமத்து குரு பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல அவனோட பார்வை குடும்பஸ்தானத்தை பாக்குது. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை பாக்குறது குரு வந்து என்ன கெட்டு போயிருந்தாலும் அவரோட பார்வைக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்தான். அப்ப குடும்பத்துல இருந்து வந்த குழப்பத்தை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முடிவெடுத்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். அதனால குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும், தனப்பிராப்தியும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, விரயஸ்தானத்துல குருனோட பார்வை அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றது பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்து பாருங்க ஒரு மாடுலர் கிச்சன் பண்றது, அதுக்கு மேல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களை வந்து காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு சுப விரயம், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது அப்படின்றது நடக்கும். அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். முதல்ல இருந்ததை விட உங்களோட கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம், பிற்பகுதி அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க
அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 இனிமையான ஆண்டா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.